ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் குமரேசன் பேசுகிறேன். குமரேசன் எஸ்கே தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாதுளம் பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். மாதுளம் பழம்னா மாதுளம் பழத்தில் உள்ள பொருள்களை பற்றி இல்லை, மாதுளையின் பழத்தில் உள்ள தோலை பற்றி நம்ம பேச போகிறோம். ஏன்னா மாதுளையில் இருக்க சத்தை விட மாதுளை தோலில் வந்து அதிகமான சத்து இருக்குது. மாதுளையும் சாப்பிடலாம், மாதுளை தோலையும் சாப்பிடலாம். இந்த மாதுளையின் தோல் இருந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த தோலை எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி அதை வந்து காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து வெறும் வயிற்றில் சீரகத்தோடு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி, அப்புறம் வந்து வைட்டமின் சி, நோய் எதிர்ப்பு சக்தி, அப்புறம் வந்து உங்கள் வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்குது. இந்த இதை வந்து நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பொட்டாசியம் சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பொட்டாசியம் குறைபாடுகளை குறைத்து உங்கள் உடல்நிலையை சீராக்குகிறது. சர்க்கரையின் அளவை ஒரு ரெகுலருக்கு கொண்டு வருது. இந்த மாதிரி முக்கியமான இது இருக்கிறதுனால சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒரு பொருளை வாங்கினோமா அந்த தோலை ஒரு தூர வச்சுட்டு அதில் உள்ள பழத்தை தான் சாப்பிடுவாங்க. இதே மாதிரி தான் ஆப்பிள்லேயும் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, அப்புறம் இரும்பு சத்து இருக்குது, போரான் இருக்குது. அதுவும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை குணப்படுத்தக்கூடியது தான். கேன்சர் செல்களை அழிக்கக்கூடியது இந்த மாதுளையும் இந்த ஆப்பிளும் ரெண்டுமே செய்யும். இந்த ஆப்பிளும் செய்யும், அந்த மாதுளையும் செய்யும். இதனால் வந்து கேன்சர் அந்த செல்களை அழிக்கிறதுனால அந்த கேன்சர் வராமல் தடுக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாலே நீங்கள் உங்கள் உள்ள உடம்புல உள்ள நோய்களில் முக்கால்வாசி ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும். எனவே இதை வந்து நீங்கள் தோலை உரிக்காமல் சாப்பிடுங்க. ஆப்பிள் வாங்கினீங்கன்னா உடனே தோலை உரிச்சிடுறீங்க, மாதுளை வாங்கினீங்கன்னா தோலை உரிச்சு தூர போட்டுறீங்க. அது உள்ளதை மட்டும் தான் சாப்பிட்றீங்க. உள்ளதை சாப்பிடலாம், அதுலேயும் கிடைக்கும். ஆனால் தோலோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் அந்த நமக்கு அதனுடைய முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும். எனவே நீங்கள் வந்து எந்த பழம் வாங்கினாலும் சரி அது முழுவோட சாப்பிடுங்க. அதுதான் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லாயிருக்கும். அதனால் நிறைய அதில் பயன்கள் இருக்குது. நான் சின்ன வீடியோங்கிறதுனால ஒரு சில பயன்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி முதல்ல இருந்தாலே முதல்ல நம்ம நோய்கள்லாம் குணப்படுத்துறதுக்கு மேக்ஸிமம் நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் தான் அது வந்து உங்களுக்கு. அதனால் வந்து அதை தோலை வந்து ஜூஸ் போட்டு குடிங்க, டீ போட்டு குடிங்க. இந்த மாதிரி நிறைய உரங்கள் இருக்குது. அதனால் அந்த மாதிரி செய்யுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். நான் உங்கள் குமரேசன். நன்றி.